ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ 2 டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நான் நோட் பண்ணேன், ப்ளஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்துருந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிசிஓஎஸ் அண்ட் தைராய்டோட நான் எப்படி என்னோட ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன்றதை சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இடையில நான் ஒரு சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து அதிகமாக ஷேர் பண்ணப்படாத ஒரு விஷயத்தை நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பல வருஷமாகவே இரெகுலர் பீரியட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ எனக்கு தைராய்டு இருக்கிறனால அதனால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வரலன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க. பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஒரு 6 months ஆஃப்டர் மேரேஜ் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தேன். ப்ராப்பராக டேப்லெட்ஸ்லாம் போடுவோம், ஒழுங்காக சாப்பிடுவோம், ஒர்க் அவுட் ஆகுதா வீட்டிலேயே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஒர்க் அவுட் ஆகலை, பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணோம். டாக்டர் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி நான் தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, தைராய்டு டேப்லெட்ஸ் ப்ராப்பராக போட்டுகிட்டு இருந்தாலே நம்மளுக்கு பீரியட்ஸ்லாம் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒன்ஸ் பிசிஓஎஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா எனக்குமே வந்து பிசிஓஎஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப ஓவர் வெயிட்லாம் இருக்காது. ரெகுலர் பீரியட்ஸ் தவிர வேறு எதுவுமே சிம்டம்ஸ் நான் நோட் பண்ணது கிடையாது. ஹேர் ஃபால்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு, அதெல்லாம் இருந்ததில்லை. எல்லாமே எனக்கு நார்மலாக தாங்க இருந்தது. டாக்டர் சஜஸ்ட் பண்ணதுனால ஓகே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ டாக்டரும் வந்து எனக்கு ஒரு வெஜினல் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தப்ப பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதாங்க நம்மளுக்கு பிசிஓஎஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஸோ டாக்டர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் என்னன்னாக்கா, சுகர் அவாய்ட் பண்ண சொன்னாங்க, ஆயில் அவாய்ட் பண்ண சொன்னாங்க, ப்ளஸ் வந்து என்னை வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. அந்த டைமில் என்னோடய வெயிட் வந்து 63 இருந்தது. பட் என்னோடய பிஎம்ஐ கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஸோ அதனால் என்னை ஒரு 5 kgs குறைக்க சொன்னாங்க. அதையும் தாண்டி எந்த மெடிசின்ஸும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலைங்க. என்னை ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 months 3 months இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதாகவே நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி ஏதாவது போகணுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ண மாதிரி நான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. 63லேருந்து ஆல்மோஸ்ட் 57 வரைக்கும் வந்துட்டேன். 1.5 months என்ன பண்ணேன்னா, டெய்லியுமே என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணேங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயட்னாக்கா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. என்னோட வந்து கார்போஹைட்ரேட்ஸை நான் ரொம்ப குறைச்சிட்டேன். அதாவது அரிசி கிடையாது, நீங்கள் சாப்பிட்ற அளவுலேருந்து ஒரு 1/4 குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாகவே குறைச்சி கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ப்ளஸ் நிறையா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் நிறையா காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள்னால் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான வெஜிடபிள்ஸ்க்கு கூட போவேணாங்க. பேசிக்கான வெஜிடபிள் கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, வெள்ளரிக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ அதெல்லாம் சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் விட்டமின் சி நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லி 1 glass லெமன் வாட்டர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆம்லா நெல்லிக்காய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாடியில் இருக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய சீப்பாகவே கிடைக்கிது. பட் நம்ம தான் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ப்ரோட்டீனுங்க, புரதச்சத்து. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜிம் போனால் தான் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு 2 எக்ஸாவது எடுங்க, 2 முட்டையாவது எடுங்க. இல்லை உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னாக்கா சிக்கன் எடுங்க. ப்ளஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெட் மீட் அவாய்ட் பண்ணிடுங்க. ரெட் மீட்னாக்கா இந்த மாட்டுக்கறி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற கறியெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிசிஓஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு எதிரிகள். ஸோ வெஜிடபிள்ஸில் என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு தைராய்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கேபேஜ் அவாய்ட் பண்ணிடுங்க, காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணிடுங்க, ப்ரொக்கோலி, அப்புறம் நூக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இதெல்லாம் நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள்.
முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தியான ஒரு டயட்டில் பேலன்ஸ்டு டயட்டில் நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. சாப்பாடு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு காய்கறி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு ப்ராப்பராக பீரியட்ஸ் வந்துருச்சா அப்படின்னாக்கா ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு வரலைங்க. பட் அதுக்காக இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே நம்ம கொண்டு வரணும். ஸோ எதுதான் எனக்கு உண்மையாகவே பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணவும் ப்ரெக்னென்ட் ஆகவும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னாக்கா யோகாங்க. யூடியூபர் ரேண்டமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ தென்பட்டுச்சு. PCOS எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோங்க. ஸோ நீங்கள் அதில் போய் கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் 10 மில்லியன்ஸ்க்கு மேலே வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. ப்ளஸ் வந்து கமெண்ட்டும் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ நான் 2 மந்த்ஸ் தான் ட்ரை பண்ணேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். 3 மந்த்ஸ் தான் ட்ரை பண்ணேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? எவ்வளவோ என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரன்னிங் போனோம், ஜாகிங் போனோம், என்னென்னமோ பண்ணோம். ப்ளஸ் வந்து டயட் ஏகப்பட்ட விஷயம் ஃபாலோ பண்ணோம், ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். இதுவும் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு தாட் வந்தது எனக்கு. ஏன்னா நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நமக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்து நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது ப்ராப்ளமாக வந்து முடிஞ்சிடக்கூடாது. 1.5 மந்த்ஸ் பண்ணேங்க. 1.5 மந்த்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுங்க. அப்போ எனக்கு வந்த பீரியட்ஸ் மற்ற பீரியட்ஸோட ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. எப்போவுமே எனக்கு வந்து 5 or 6 days எனக்கு பீரியட்ஸ் இருக்குங்க. 6 days தாண்டி என்னோடய லைஃப் டைம் எப்போவுமே எனக்கு வந்ததே கிடையாதுங்க. இந்த யோகா நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்த பீரியட்ஸ் கிட்டத்தட்ட 8 நாள் எனக்கு இருந்ததுங்க. அந்த பிளட்டை நோட் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப ஓல்டு பிளட்டு எல்லாமே வந்துருச்சுங்க. வயிற்றில் இருந்த ஓல்டு பிளட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே எனக்கு ஓகே, நம்ம பண்ணுறது ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகுது உள்ளே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பீரியட்ஸ் டைமில் ஃபுல்லாகவே நான் யோகா பண்ணலைங்க. ஏன்னா அந்த யோகாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் உங்களுக்கு போக போக பழகிரும். இந்த யோகா பண்ணனால எனக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு மைண்டு கொஞ்சம் கிளியராக இருந்து கிளியரான டெசிஷன்ஸ் எடுக்க முடிஞ்சுது. மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுங்க. ஸோ போயெல்லாம் சொல்ல, நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேங்க. ஸோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் சுற்றி இருக்க ஒரு சில பேர்லாம் எனக்கு சொன்னாங்க, இது எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் எனக்காக தோன்ற வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை விடமாட்டேன். ஸோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ 1 மந்த் ஆயிடுச்சுங்க இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு. அந்த மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரல. ஸோ நான் நினச்சேன், ஓகே எல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் போச்சு, நம்மளுக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகலை, பீரியட்ஸ் வர வேண்டியது வரவும் இல்லை, நம்ம பண்ண டயட்லாம் நம்ம ஃபாலோ பண்ண டயட் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு. கிட்டத்தட்ட 3 or 4 மந்த்ஸாக நம்ம ஏதாவது எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் விட்டு போயிட்டேங்க ஓப்பனாக சொல்ல போகணுன்னாக்கா. பட் பீரியட் ஸ்கிப் ஆகி ஒரு 5 or 6 daysக்கு அப்புறம் தான் வந்து சில சிம்டம்ஸ்லாம் எனக்கு வந்தது. ஸோ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் வந்தது. ஸோ ஒரு டவுட்டில் தான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க. அந்த வீடியோவில் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 2 months 3 months நான் ட்ரை பண்ணேன், ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சுத்தமாக நம்ப முடியல, எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக எந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணோம், ஏதேதோ பண்ணோம், பட் எந்த ஒரு மெடிகேஷன்ஸும் ஹெல்ப் பண்ணாத ஒரு விஷயம் இந்த ஒரு சிம்பிளான ஒரு யோகா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வீடியோலலாம் போய் கமெண்ட் பண்ணேன், அந்த மாதிரி நானும் ஓகே ட்ரை பண்ணேன், ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து என்கிட்ட சில பேர் ஏதாவது PCOS எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க நான் உங்களுக்கும் நான் சஜெஸ்ட் பண்ணேன், இந்த வீடியோ போய் பாருங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து நீர்க்கட்டியை தவிர வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஹஸ்பண்ட் சைடு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எதாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்கள் என்னென்னாக்கா, ஸோ வெயிட் லாஸ் ஒரு 5 kgs ரெடியூஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு உங்கள் டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதுக்கு கொண்டு வந்துடுங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட் எப்போவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப தான் நீங்கள் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு. ஃபுட்டு நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி காய்கறியும் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீனும் எடுத்துக்கோங்க, அப்பப்போ அக்கேஷ்னலாக ஏதாவது ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுற இந்த யோகா வீடியோ நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுவீங்க நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு போக போக அந்த பாடியில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து என்னோடய லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து நான் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறமும் சரி, பியூபர்ட்டிக்கு முன்னாடியும் சரி, என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பொண்ணே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளும் ப்ரெக்னென்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்க மாட்டேன், ஒரு வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன். வெறும் சாப்பாடு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு தாங்க நான் வளர்ந்தேன். சாப்பாடு ஜங்க்கு, சரியான ஜங்க்கு பைத்தியங்க நான். எப்போ பாரு ஐஸ்கிரீம், எப்போ பாரு சாக்லேட், இப்படி தான் நான் சாப்பிட்டே முக்கால்வாசி நான் வளர்ந்தேன். பட்டு என்ன நீங்கள் உங்கள் உடம்ப போட்டு படுத்தியிருந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குங்க. அதுக்கான ஒரு ரெக்கவரி டைம் நீங்கள் கொடுத்தீங்க, கொஞ்ச நாள் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே வந்து அதுலேருந்து உங்கள் உடம்பு ரெக்கவரி ஆகி வந்துடும். உங்கள் உடம்ப போட்டு ரொம்ப படுத்தாதீங்க. இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து முன்ன காலத்துலலாம் 4 குழந்தை 5 குழந்தைன்னு பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து 1 குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னா அது காரணம் என்னன்னாக்கா லேக் ஆஃப் எக்ஸசைஸ். உடல் உழைப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போல்லாம் மிஷின்ஸ் இருக்குது. ஓகே, மாவாட்டுற வேலை கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, நடந்து போகிறது கிடையாது, பைக் எங்கே போனாலும் கார் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு கொடுங்க, ஓரளவுக்கு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் நீர்க்கட்டிலேருந்து ரெக்கவரி ஆகி வெளியே வர முடியும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். மறக்காமல் இந்த யோகா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அவ்வளோதாங்க. பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால். தேங்க்யூ.